என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 92. தலைப்பு மங்களம். ராமச்சந்திரனுடைய ஏவலின்படி விபீஷணனுக்கு லங்காபுரியில் ராஜ்யாபிஷேகம் உடனே விமரிசையாக நடத்தப்பட்டது. லங்கேசனாக பட்டம் சூட்டப்பட்ட விபீஷணன் நகரத்துக்கு வெளியில் பாசறையில் கொள்ளியிருந்த ராமனிடம் வந்து வணங்கினான். அரசனுடைய உத்தரவு பெற்று இலங்கைக்குள் சென்று சீதைக்கு செய்தியை தெரிவிப்பாய் என்று ராமன் ஹனுமானிடம் சொல்ல, அவனும் அவ்வாறே விபீஷணன் ஆணையை பெற்று அசோகவனம் சென்றான். ஹனுமான் சீதையை கண்டான். பிராட்டியின் ஆனந்தம் பேச்சுக்கு இடம் தரவில்லை. ஏன் அம்மணி பேசவில்லை என்றான் ஹனுமான். பேச முடியவில்லை என் அப்பனே, உனக்கு நான் என்ன செய்து நான் பட்ட கடனை தீர்ப்பேன்? உன் விவேகம், உன் வீரம், உன் மனோபலம், உன் பொறுமை, உன் வினயம் உலகத்தில் வேறு யாருக்குண்டு? உனக்கு சமானம் இந்த பூ உலகில் ஒருவரும் இல்லை என்றாள். கண்களில் ஆனந்த வெள்ளம் பெருக இவ்வாறு சீதை சொன்னாள். அப்போது ஹனுமான் சிறைகாத்த அரக்கிகளை பார்த்தான். அவர்களைக் கண்டதும் அவனுடைய பழைய கோபம் மறுபடியும் பொங்கிற்று. சீதையை பார்த்து, உம்மை வேதனை செய்த இந்த பாவிகளை வதம் செய்வேன், உத்தரவு அளிப்பீராக என்றான் ஹனுமான். வேண்டாம் அப்பனே, தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் யாரே உளர் என்றாள் சீதை. பிராட்டியின் இந்த சொற்களை வைஷ்ணவ பக்தர்கள் அமிர்தமாக பாவிக்கிறார்கள். தேவியின் அருள் இருக்க பயம் என்பதே கிடையாது. எந்த பாவியும் பிராட்டியின் பொன்னடியை அடைந்து உய்யப் பெறலாம் என்பது சாஸ்திரம். அரசனுடைய உத்தரவை அவர்கள் நடத்தினார்கள். அவர்கள் பேரில் என்ன குற்றம்? அரசன் மாண்டான். இவர்களை இப்போது தண்டிப்பது நியாயமல்ல என்றாள் சீதை. ராமனுக்கு என்ன செய்தி கொண்டு போக உத்தரவு என்று ஹனுமான் கேட்டான். அவரை காண ஆசைப்படுகிறேன், அவ்வளவே என்றார். ராமனிடம் ஹனுமான் திரும்பிச் சென்று சீதையை தரிசித்து வந்ததாக சொன்னான். என்ன காரணமோ ராமனுடைய முகம் கருத்தது, கண் கலங்கிற்று. பெரும் யோசனையில் ஆழ்ந்தான். கொஞ்சம் நேரம் கழித்து, விபீஷணா, சீதையை நீராட்டி சகல பூஷணங்களும் தரிக்கச் செய்து அழைத்து வருவீர் என்றான். செய்தியை அசோகவனத்துக்கு கொண்டு போனதும் சீதை, நான் இருக்கும் இந்த நிலையிலேயே போக விரும்புகிறேன் என்றார். அப்படியில்ல தேவி, சக்கரவர்த்தி திருமகன் உத்தரவுபடி செய்ய வேண்டும் என்று விபீஷணன் சமாதானப்படுத்தினான். மங்கள நீராடி சகல பூஷணங்களும் தரித்து பல்லக்கில் சென்றாள் சீதை. சீதை வருகிறாள் என்று தெரிந்ததும் ராமன் தன் தியானத்தில் நின்று விழித்தான். நடந்து போன நிகழ்ச்சிகள் எல்லாம் அவன் மனதில் சமுத்திர அலைகள் போல் மோதின. ரோஷம், துயரம், சந்தோஷம் கலந்த நிலையில் இருந்தான். வானரப்படையின் அபாரமான கூட்டத்துக்கு நடுவில் சீதையை பல்லக்கில் எடுத்து வரும்போது வானரர்கள் தேவியை பார்க்க ஆசைப்பட்டு பெரும் கூட்டமாக சுற்றி கொண்டார்கள். வானர தலைவர்கள் அவர்களை தள்ளி அப்புறப்படுத்தவும் பெரும் குழப்பம் உண்டாயிற்று. யாரையும் தடை செய்ய வேண்டாம். எனக்கு உதவிய இந்த வானரர்கள் என் ஆப்த நண்பர்கள் ஆவார்கள். என்னை சுற்றி இவர்கள் இருப்பதே அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். யாரையும் விலகச் சொல்ல வேண்டாம் என்றான் ராமன். ராமனுடைய இப்போதைய மனநிலையானது பக்கத்தில் இருந்த நண்பர்கள் யாருக்கும் விளங்கவில்லை. லக்ஷ்மணனுக்கு கூட விளங்கவில்லை. பல்லக்கிலிருந்து இறங்கி தரையை பார்த்த வண்ணமாக சீதாதேவி ராமனை நோக்கி நடந்தாள். ஆரியபுத்திரனே என்று ஒரு சொல்லை சொல்லிவிட்டு விம்மி விம்மி அழுதாள். சத்ருவை வதம் செய்தேன், உன்னை மீட்டேன், என் சத்திரிய கடமையை செய்து முடித்தேன், என் சபதம் முடிந்தது என்றான் ராமன். இவ்வாறு பொருள் விளங்காத கொஞ்சமும் எதிர்பாராத சொற்கள் வெளிவந்ததும் அல்லாமல் சக்கரவர்த்தி திருமகனுடைய முகம் ஏனோ கருத்தது. பிறகு இன்னும் கடுஞ்சொற்களை சொன்னான். உனக்காக அல்ல இந்த கோர யுத்தத்தை நான் நடத்தியது. என் கடமையை தீர்க்கத்தான் செய்தேன். உன்னை அடைந்தது எனக்கு இப்போது மகிழ்ச்சி தரவில்லை. அபவாதம் என்கிற புகை உன்னை மூடி மறைக்கிறது. இப்போது என்ன செய்ய பிரியப்படுகிறாய்? நீ என்னை விட்டு தனியாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய பந்துக்கள், நண்பர்கள் இவர்களில் எவருடைய பாதுகாப்பிலாவது நீ இருக்கலாம். சத்திரியனான ஒருவன் அயலான் இல்லத்தில் வெகுகாலம் இருந்த தன் மனைவியை எப்படி திரும்ப அழைத்துக் கொள்வான்? உன் யோசனை என்ன? சீதை ராமனை நோக்கினாள். அவள் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது. தகாத மொழிகளை பேசினீர். இதயத்தை பிளக்கும் சொற்களை காதால் கேட்டேன். பாமரர்கள் சொல்லக்கூடிய சொல் ஆரியபுத்திரனுடைய வாயினின்று வந்தது. அரக்கன் என்னை பலாத்காரமாக தூக்கி வந்தான். உம்முடைய ரோஷம் உம்முடைய விவேகத்தை குலைத்து விட்டது. நாதனே, நான் எந்த குலத்தில் பிறந்தவள் என்பதை மறந்தீர். ஜனகராஜன் என் தகப்பனார் ஆவார். அவரால் வளர்த்து பண்பட்டவள் நான். லக்ஷ்மணா, கட்டைகளை கொண்டு வருவாய், தீயை வளர்ப்பாய் என்றாள். அப்போது ராமன் செய்து வந்ததையெல்லாம் பார்த்து மகா கோபம் பொங்கி பொறுக்கமாட்டாமல் இருந்த லக்ஷ்மணன் சீதையின் உத்தரவை கேட்டதும் ராமன் முகத்தை பார்த்தான். ராமன் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மனம் இலகியனதாக யாதொரு சின்னமும் காணப்படவில்லை. சீதை சொன்னபடியே லக்ஷ்மணன் தீ மூட்டிவிட்டான். பிராண்டியானவள் தரையை பார்த்து வண்ணமாக கணவனை வலம் செய்துவிட்டு, தெய்வங்கால் உங்களை வணங்குகிறேன், மகரிஷி கணங்களே உங்களை நமஸ்கரிக்கிறேன், அக்னியே என் பரிசுத்தத்தை நீ அறிவாய், இதோ உனக்குள் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி
கொழுந்துவிட்டு எரியும் தீயில் குதித்து விழுந்தாள். தேவர்கள் அனைவரும் வந்து கூடிவிட்டார்கள். பிரம்மன் பேசினான். நாராயணா, ராவணனை சம்காரம் செய்ய அவதரித்த சர்வேஸ்வரனே, இவள் உம்முடைய பிராட்டி லக்ஷ்மி என்றோ என்றான் பிரம்மன். எல்லோரும் துதித்த வண்ணம் நின்றார்கள். அச்சமயம் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. சாக்ஷாத் அக்னி தேவன் எரியும் நெருப்பிலிருந்து கிளம்பி சீதையை அப்படியே வஸ்திரபூஷணதாரியாக எடுத்து ராமனிடம் தந்தான். பிரம்மனை பார்த்து ராமன் சொன்னான், நான் தசரதன் மகன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் யார், எங்கிருந்து வந்தேன் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இவ்வாறு ராமன் பிரம்மனுக்கு சொல்லிவிட்டு தேவியை அழைத்து கொண்டான். சீதையே, உன் பழியற்ற புனிதம் எனக்கு தெரியாதா? நான் செய்த பரீட்சை மக்களின் திருப்திக்காகவே. ஜனங்கள் சொல்லுவார்கள் அல்லவா, ராமன் காமத்தால் மதியிழந்தான், உலக விளக்கத்துக்கு மாறுபட்டு நடந்து கொண்டான் என்று அவர்கள் எண்ணுவார்களே, அதற்காகவே இப்படி செய்தேன் என்று சொல்லி ராமன் அவளை இரு கைகளையும் நீட்டி அழைத்து கொண்டான். அப்போது தசரதனும் வந்து இறங்கி சக்கரவர்த்தி திருமகனை தன் மடியில் வைத்து ஆசிர்வதித்தான். குழந்தாய் என்று தசரதன் சீதையை நோக்கி, என் மகனை மன்னிப்பாய். உலக தர்மத்தை காப்பதற்காக அவன் செய்த குற்றத்தை பொறுத்து கொள்வாய். உனக்கு மங்களம் என்றான். விவேகம் படைத்த தலைவர்கள் பாமரர்களை திருப்தி செய்ய அவர்களுடைய அவிவேகத்துக்கு இணங்கி நடப்பதை இந்த காலத்தில் பார்க்கிறோம் அல்லவா? ராமச்சந்திரனுடைய காலத்திலும் இந்த குறை இருந்ததாக காணப்படுகிறது. இதைத்தான் தசரதன் எடுத்துக்காட்டி, என் மகனை மன்னிப்பாயாக குழந்தாய் என்று சீதையை கேட்டுக்கொண்டான். இந்திரனும் வரம் தந்தான். யுத்தத்தில் ராமனுக்காக மாண்டு பிரேதங்களாக கிடந்த வானரர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். வனத்தில் ஆசிரமத்தில் தனியாக விட்டுப்போன தேவியை இழந்து துயரத்தில் மூழ்கி பிறகு ராமன் தடங்களும் தாண்டி மகாபல பராக்கிரம் பெற்ற அரக்கனாகிய திருடனை வதம் செய்துவிட்டு மறுபடியும் தேவியை அடைந்தான். சீதையும் நாதனை அடைந்து விட்டாள். இருவரும் விமானத்தில் அயோத்திக்கு திரும்பிச் சென்றார்கள். கூட நண்பர்களாகிய வானர வீரர்களும் விபீஷணன் முதலியவர்களும் சென்றார்கள். ராவணனுடைய புஷ்பக விமானத்தின் மேலே வாயு மார்க்கமாக போய்கொண்டிருந்த போது சக்கரவர்த்தி திருமகன் தானும் லக்ஷ்மணனும் என்றும் மறக்க முடியாத எல்லா இடங்களையும் சீதைக்கு காட்டி விளக்கிக் கொண்டே சென்றான். அதோ பார், உன்னை நான் அடைவதற்காக நலன் கட்டி தந்த சேது. அதோ பார் கிஷ்கிந்தை. ஹனுமானையும் சுக்ரீவனையும் நான் நண்பர்களாக அடைந்த இடம் இதுவே என்றெல்லாம் சொல்லி காட்டிக்கொண்டே சென்றான். பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி அங்கிருந்து குகனுக்கும் பரதனுக்கும் முன்னதாக செய்தி அனுப்பினார்கள். அயோத்தி நகரம் ஆனந்த வெள்ளத்தில் தெப்பமாக மிதந்தது. பரதனை சேர்ந்துவிட்டான் ராமன். கூனியும் கைகேயும் பரதனுக்காக பதவியை விரும்பினார்கள். விரும்பி ஏதேதோ செய்தார்கள். அவர்கள் கோரிய பயனை காட்டிலும் பன்மடங்கு பெரிய மகிழ்ச்சியை அல்லவோ இப்போது அடைந்தான் பரதன். ராமனடியில் பணிந்து எந்த கிரீடம் தரும் ராமன் பாதங்கள் அளிக்கும் மகிழ்ச்சியை, எந்த ராஜ்ய பதவி தரும் பரதன் அடைந்த பல்லாண்டு புகழை, பரிசுத்தத்தில் பரதாழ்வானுக்கு ஒப்பாகார் பெருமாள், யோக்கியதையில் பரதாழ்வானுக்கு ஒப்பாகார் பெருமாள், இவ்வாறு திவ்ய பிரபந்தங்களில் ஸ்ரீராமனுக்கும் மேலே தைரியமாக பரதாழ்வனை வைத்து சொல்லப்படுகிறது. ராமன் திரும்பி வரும் வரை 14 வருஷங்கள் அண்ணன் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து ராஜ்யத்தை தொட்டுக்கொண்டு தவம் கிடந்தான் பரதன். இப்போது தந்தை தசரதன் முதலிய விரும்பிய வண்ணம் ராமன் ராஜ்ய பட்டாபிஷேகம் பெற்றதைக் கண்டு இவ்வளவு நாள் தவம் கிடந்த பரதன் உள்ளம் பூரித்து மகிழ்ந்தான். ஆஞ்சநேயனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. பிராட்டி ராமன் கையில் இருந்த முத்து மாளிகையை வாங்கி ஹனுமான் கழுத்தில் போட்டாள். போடும் சமயம் தேவியின் அன்பு முகத்தில் முறுவலாக பூத்தது. ஹனுமானுக்கு வேறு என்ன வேண்டும்? வால்மீகியால் பாடப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் கதையை சுருக்கமாக சொல்லி முடித்தேன். கணக்கு பார்க்காமல் எழுதி கொண்டு போனதும் எப்படியோ ராமநவமி என்று சரியாக முற்று பெற்றது. படித்தோரும் கேட்டோரும் எல்லா பாவத்தினின்றும் கஷ்டத்தினின்றும் மீள்வார்களாக. ஞானசாகரமான ஸ்ரீ சங்கரர் சொன்னார், தசரதன் திருமகனை நாம் துதித்து ஆராதித்து தியானித்து உள்ளத்தில் நிறுத்தி வைத்தோமானால் செய்த பாவங்கள் அனைத்தும் அற்றுப்போகும். ராம அவதாரத்துக்கு பிறகு மகா சௌலபிய மூர்த்தியாக மீண்டும் அவதரித்தான் பகவான். கோவிந்தனாக இடையர்களுடன் வாசம் செய்து வளர்ந்து பிறகு அர்ஜுனனுக்கு வார்பிடித்து கோல் எடுத்து தேர் ஓட்டினான். பார்த்தனுக்கு யானம் உபதேசித்துவிட்டு முடிவில் பகவான் சொன்னான், நான் ஒருவனே புகலிடம் என்று அறிந்து ஐயம் தீர்ந்த உள்ளத்துடன் என்னை அடைவாய். எல்லா பாவங்களினின்றும் உன்னை தவிர்ப்பேன். இது சத்தியம். அன்பனே, கவலைப்படாதே. கண்ணபிரான் செய்த இந்த சூளுரை நம் எல்லோருக்குமே செய்த சூளுரையாகும். நம் அனைவருக்காக அர்ஜுனன் அந்த வாக்கை பகவானிடம் பெற்றான். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது. ராமாயணமும் நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.